டாக்டர் எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸா இருக்கு. எனக்கு கன்சீவ் ஆறதுல டிஃபிகல்ட்டி இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு சில பேஷண்ட்ஸ் கேட்குறாங்க. இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஏன் வருது அப்படின்னா, சரியா ஓவுலேஷன் நடக்காட்டி தான் பீரியட் வந்து இர்ரெகுலர் ஆகும். ஓவுலேஷன்னா என்ன? இப்போ 2வது, 3வது நாள் வந்து பீரியட் ஆரம்பிக்கிற 2வது, 3வது நாள்ல முட்டைகள் வந்து சின்ன சின்னதா வளர ஆரம்பிக்கும். வளர்ந்து அது வெடிச்சு முட்டையை வந்து ரிலீஸ் பண்ணும். ஓவரி வந்து முட்டையை ரிலீஸ் பண்ணும்போது அது கருக்குழாய்க்குள்ள போய் அந்த விந்தணுக்களோட சேர்ந்து அது கருவா மாறும். ஸோ இந்த மாதிரி இந்த ஓவுலேஷன் அப்படிங்கிறது நடக்கல அப்படின்னா பீரியட் வந்து வரவே வராது. ஓவுலேஷன் நடந்துச்சு, ஸ்பெர்ம் வந்து எக்கை ஃபர்டிலைஸ் பண்ணுச்சு, பிரெக்னன்சி ஆச்சுன்னா பிரெக்னென்ட் ஆயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா பிரெக்னென்ட் ஆகலைன்னா அது பீரியடா வெளியில வந்துடும். அப்படி இல்லை, இது நடக்கல, ஓவுலேஷன் நடக்கல அப்படின்னா அவங்களுக்கு பீரியட் வராது. ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு முக்கியமான காரணம் வந்து ஓவுலேஷன் நடக்காதது தான். ஸோ கண்டிப்பா வந்து கன்சீவ் ஆறதுல டிஃபிகல்ட்டி இருக்கும். ஸோ நீங்க மேற்கொண்டு ஏன் ஓவுலேஷன் ஆகல அப்படிங்கறத பத்தி நீங்க இவாலுவேட் பண்ணி பார்த்து அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டை எடுக்க வேண்டியதா இருக்கும்.